ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இப்ப மெயினா நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக ராசியிலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா 31/7/2024 பயிற்சி ஆகிறார். தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் 15ஆம் தேதி அவர் புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 24/8/2024 வரைக்குமே ஒரு ராசியில பயணம் செய்கிறார். இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன, இத்தனை கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது இல்லாம வருஷ பலன், மாத பலன் எல்லாம் நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது என்ன செய்யும், அதனுடைய காரகம் என்னென்ன, சுக்கிரனுடைய பணி என்னென்ன, அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டுல சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன் 2 பேருமே இருக்கு. கன்னியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு. அதே இது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசியில பயணம் செய்யறாரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா கடைசி, அதாவது காலபுருஷ தத்துவோடு 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவான் பயணம் செய்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு. இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும், அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்பு, இந்த கிரகங்கள் 12 கட்டத்துக்கு எங்கெங்க கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமா இருக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியுடைய ராசிநாதன் சுக்கிரன். இந்த ரிஷபராசியில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அயராது உழைப்பினால் முன்னேறக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா ரிஷபராசி தான். திடீர்னு உழைக்கணும், திடீர்னு ஒரு வேலை இருக்கு, திடீர்னு ஒரு வெளியில போகணும், வண்டி ஓட்டணும், என்ன வேலையா இருந்தாலுமே யோசிக்காம திடீர்னு இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா ரிஷபராசி தான். தனக்குன்னு ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு, குடும்பம் பெரிய குடும்பமா கூட்டு குடும்பமா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக ஒரு உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சந்திரன், செவ்வாய், குரு எல்லாம் இங்க இருக்கு. 3 கிரகங்கள். புதன், அதாவது கடக வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கு சுக்கிரன் பயிற்சியாகி புதன் சுக்கிரன் 2 பேருமே இருக்காங்க. ஆனா 2 பேருமே சுபரான சுப கிரகங்கள். இந்த உங்களுக்காக 4ஆம் இடத்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து 4ஆம் இடமான போகஸ்தானத்துக்கு அயனம், சயனம், போகம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அது பயிற்சி ஆகிறாரு. அந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அங்கே இருந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் என்பது உங்களுக்காக இன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துல இருக்கார், ஆட்சி பலம் பெற்று. தொழில்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அடி விழுகும். தொழில்ல ஒரு முன்னேற்றம் கம்மியாகும், ஒரு வியாபாரம் கம்மியா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை.
தொழிலில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் இருந்தால் நீங்க முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு 10 அப்படிங்கிறதுனால. ஆனா உங்களுடைய ராசியில இருந்து குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். கேது பகவான் அங்கே இருக்காரு. இப்ப குருவினுடைய பார்வைப்படும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனை, கோயில்ல போய் அவங்களை அறியாமையே போய் வழிபாடுகள் பண்றது. இந்த 5 அப்படிங்கிறதுனால ஆழ்மன எண்ணங்கள், காதல், திருமணங்கள் நிறைவேறது, வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி துறைகள்ல போய் ஈடுபாடு பண்றது. அது இல்லாம இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறதுனால வெளியூர் போயிட்டு சொந்த இடத்துல வீடு கட்டுறது. அது இல்லாம உள்ளூர்ல இருந்தா சம்பள குறைவு அப்படின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது, வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட அதுல வாய்ப்பு உண்டு. அது இல்லாம இந்த உங்களுடைய குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், கல்யாணத்துக்கு உண்டான இடம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதினால் குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப எப்படி இருக்கும்? குருவினுடைய பார்வைப்படும் பொழுது உங்களுக்கு திருமணம் ஆகாத ஒரு நபர்களாக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த ஒரு விஷயங்கள் தாராளமா உங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணம் ஆயிரும். அதை நல்லது கெட்டதா, அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், கோச்சார காலங்கள், இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பு, விதி ஜாதகம் எல்லாம் ஒன்னா மேட்ச் ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும். மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு சூழ்நிலையா இருக்கும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சே தீரும், எந்த வகையிலையும் குறைபாடு இருக்கவே இருக்காது. அப்போ உங்களுக்கு குரு மங்கள யோகத்துல அவர் அமைகிறார். குரு பகவான் குரு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, குரு பகவான், சனி பகவான் எல்லாம் என்ன அளவு அள்ளி கொடுப்பாங்களோ அதே அளவு இந்த மாதக்கோள்களான சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே திடீர் யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்லதை நடத்தி விட்டு போயிடுவாங்க. இதுதான் திடீர் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் 15ஆம் தேதி அது பயிற்சி ஆகுது சுக்கிரன். அதாவது 31/7/2024 புதன்கிழமை. உங்களுக்கு இந்த 31/7/2024 என்பது 7வது மாதம் 31ஆம் தேதியே பயிற்சி ஆயிருதா? அப்போ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசத்துல ஆடி மாசம் உங்களுக்கு 6 மாத காலம் உத்தராயண காலம், 6 மாத காலம் தட்சிணாயன காலம். இந்த தட்சிணாயன காலம் ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. இது பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுது 6 மாச காலமே. அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் 15ஆம் தேதிங்கிறதுனால அந்த இரவு பொழுது அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே கைகூடும். அதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது. உங்களுடைய 7ஆம் இடங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்பு உண்டு. மறுமணம் கண்டிப்பா நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். லவ் மேரேஜ் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அப்பா வழியில கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள், அப்பா வழியில கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அது எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வழிகள் உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு நல்ல நிலையில தான் இருக்கும். உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2ல 3ல சூரியன் இருக்காரு,
சகோதரன் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதர உறவுகள் நல்ல நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நாளில் வந்து புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால 4, 8, 12 வேலை செய்யும். உள்ளூர் வெளிநாடு எல்லாமே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும். 5ல் வந்து கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், 6ல் வந்து மாந்தி அது வேலையை செய்யும். ஒரு ஜாதகத்துக்கு மாந்தி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கலான்னு தெரியும். அதை வச்சே ஜாதகம் சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அது இல்லாமல் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரத்தில் இருக்காரு. ராகு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில், அதாவது வந்து உங்களுக்காக 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்லதைத்தான் செய்வார். எந்த வகையும் கெடுதல் இருக்காது. நல்ல நிலைக்கே வந்துடும். மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிறதுனால நட்சத்திர பலனாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் என்பது 3 பாதங்கள் இதில் வரும். 3 பாதங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஷாப்போ இல்லை 10 பேருக்கு உள்ள ஒரு தலைவனாவோ ஒரு நல்ல நிலையிலையோ ஒரு வண்டி வாகனங்கள் எடுத்து அதுக்கு கீழே 10 பேர்னாலும் வேலை பார்க்கணும், அப்படி ஒரு ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்குத்தானே நிகர் இல்லைங்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில் உச்சம் அடைகிறதுனால இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை சுயசாரத்தில் வர்றதுனால மிக மிக அது ஒரு நல்ல ஒரு பொன்னான காலமாக அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். மிருகசீரிஷம் என்பது ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்காரு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முருகனுடைய வழிபாடு, அருகில் உள்ள முருகனுடைய வழிபாடே நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். நன்றி, வணக்கம்.